இனிய என் உறவுகளுக்கு இனிய என் வணக்கங்கள். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா, மதுரை கவி ஆழ்வார் அருளிச் செய்த கண்ணினு சிறுதாம்பினுள் இந்த பாசுரம் மிக முக்கியமான ஒன்று. இந்த பாசுரத்தை சேவிச்சாலே போதும், நமக்கு வைகுண்டம் கிடைப்பது நிச்சயம் அப்படிங்கிறத அழகா மதுரை கவி ஆழ்வார் நமக்கு சொல்லியிருக்கிறார். கண்ணினு சிறுதாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதோறும் என் நாவுக்கே நாவினால் நவிட்டு இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மேய்மையே தேவு மற்றறையேன் குருகூர் நம்பி பாவினின் இசை பாடி திரிவனே திரித தாங்கிலும் தேவபிரானுடைய கரிய கோல திருவுருவ காண்பன் நான் பெரியவன் குருகூர் நகர் நம்பிக்கையால் உரியனாய் அடியேன் பெற்ற நண்பையே நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் பொன்மையாக கருதுவராதலின் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோவன் என் நம்பியே நம்பினேன் பிறர் நன்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்னவாள் செம்பொன் மாட குருகூர் நம்பிக்கை அன்பனாய் அடியேன் சதுர்த்தேனின்றே இன்று தொட்டும் எழுமையும் எம்பிரான் நின்று தன்புகழ் ஏத்த அருளினான் குன்றமாட திருக்குறுகூர் நம்பி என்றும் என்னை இல்வனை காண்மினே கண்டு கொண்டு என்னை காரிமாறன் பிரான் பண்டை வல்வனை பாற்றி அருளினான் என் திசையும் அரிய எம்புக்கேன் ஒன்தமிழ் சடகோவன் அருளையே அருள் கொண்டாடினும் அடியவரின் புற அருளினான் அவ்வருமுறையின் பொருள் அருள் கொண்டு ஆயிரமின் தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகனில் மிக்கதே மிக்க வேதியர் வேதத்தின் உட்புறல் நிற்கும்படி பாடிய நெஞ்சில் நிறுத்தினான் தக்க சீர் சடகோவன் என் நம்பிக்கையால் ஆள்புக்க காதல் அடிமை பயனன்றாகிலும் பாங்குலராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் குயில் நின்று ஆர்பொழில் சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உன்தன் மொய் கலர் கண்பையே அன்பன் தன்னை அடைந்தவர்க்கெல்லாம் அன்பன் தன் குருகூர் நகர் நம்பிக்கை அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார்பதி வைகுந்தம் காண்பனே அப்படிங்கிறார். மதுரகவி ஆழ்வார் உடம்பிலே உறுத்துண்ணும்படி பல முடிச்சுகளை உடைய சிறு கயிற்றினால் அழுத்தப்பட்ட அந்த யசோதைக்கு கட்டுப்பட்டுவது போல இருக்கிற அந்த பெருமானே தெற்கு திசையிலுள்ள ஆழ்வார் திருநகரியை அடைந்து நம்மாழ்வார் என்ற அவர் திருநாமத்தை சொன்ன போதே என் நாவில் தேவ அமிர்தம் ஊறி திரிகின்றதே அப்படிங்கிறாரு. நாவினால் ஆடவர்களின் சிறந்தவரான குருகூர் பெருமானை துதித்து மகிழ்ந்தேன். நம்மாழ்வாருடைய அழகிய திருவடிகளை உண்மையாக பற்றி கொண்டேன். அவரை தவிர வேறு தெய்வ நான் அறியேன். அவருடைய பாடல்களை பாடி பரப்புவதுதான் என் பணி. ஆழ்வாரை விட்டு மீண்டாலே நித்தியச்சூரிகளின் தலைவனான எம்பெருமானுடைய அழகிய கரிய திருமேனியை நான் தரிசிக்க முடியும். பெருமையும் கருணையும் கொண்ட எம் ஆழ்வாருக்கு தொண்டனாயிருப்பதையே நான் பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். சிறிது நேரம் கூட விட்டு விலக எனக்கு முடியவில்லை. நற்குணங்களை கொண்ட 4 வேதங்களும் கற்ற அந்தணர்கள் நான் ஆழ்வாருக்கு அடிமையாக இருப்பதையே இழிவாக நினைக்கின்றனர். பகவானுக்கு தொண்டு செய்வதே உயர்வென கூறுகின்றனர். எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் என்னை ஆளும் தலைவனாய் நான் சடகோவனையே எண்ணுகிறேன். நான் தொண்டருக்கு தொண்டன் அப்படிங்கிறார். முன்பெல்லாம் அடியார்களுடைய நல்ல பொருள்களை கண்டால் ஆசைப்படுவேன். பெண்களே சிறந்த சுகம் என்று நினைத்திருக்கிறேன். சடகோவனுடைய சம்பந்தம் பெற்ற பிறகு செவ்விய பொன்களால் அமைக்கப்பட்ட மாடங்களுடைய திருக்குருகூர் நம்பிக்கை தாசனாக இருப்பதையே பெருமையாக எண்ணுகிறேன். இன்று முதல் 7 பிறவிகளிலும் மலை போன்ற மாடங்களுடைய ஆழ்வார் திருநகரிக்கு தலைவனான எனது சடகோவன் எனது பெருமைகளை துதிக்கும்படி அனுமதித்தார். இனி எந்த காலத்திலும் என் விஷயத்தில் என் சுவாமி இதை மாற்ற மாட்டார் என்பதை உறுதியாக பார்ப்பீர்கள்.
பொற்காரியாரின் சிறந்த குமாரரான நம்மாழ்வார் அவரது மகிமையை அழியாத என்னை குளிரப் பார்த்து வலிமையாயிருந்த என் பழைய பாவங்களை அழிந்தருளினான். ஆதலால் அழகிய தமிழ் புலமைக்கு இருப்பிடமான சடகோபன் அருளிய 8 திசைகளிலும் உள்ளவர்களுக்கு அறியும்படி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எம்பெருமானுடைய திருவருளை கொண்டாடுகின்ற இந்த தொண்டர்கள் ஆனந்திக்கும்படி அந்த அருமையான வேதத்தின் சாரத்தை திருவருத்தம், திருவாசிரியம், திருவாய்மொழி, திருவந்தாதி என்று அருளினார். 1000க்கு மேல் இனிய தமிழ் பாசுரங்களை புனைந்த சடகோபன் அருளியே இந்த உலகில் மிக பெரியதாகும். சிறந்த வேதியர்களால் ஓதப்படுகின்ற இந்த வேதத்தின் உட்பொருளை திருவாய்மொழி படிப்பவர்கள் நெஞ்சில் உறையும்படி பாடியவர் நம்மாழ்வார். அதனால் அந்த பாடல்கள் என் இதயத்தில் நிலை நிற்கின்றன. உயர் தகுதிக்குரிய குணமுடைய சடகோபன் விஷயத்தில் நான் அன்பு கொண்டு செய்யவே அதுவே தகுந்த பிரயோஜனமாகும். குயில் கூவும் சோலைகளால் சூழப்பெற்ற அந்த திருக்கோயில் நகரில் ஆழ்வார் திருநகரியில் எழுந்தருளியுள்ள இந்த ஆழ்வாரே மற்றவர்களை திருத்துவதற்காக எனக்கு ஒரு பயன் இல்லாமல் போனாலும் திருத்தி நடக்கும் குணமில்லாதவராயினும் தனது செயலாலே அவர்களை நன்றாக திருத்தி தொண்டனாக்கும் தங்களின் திருப்பாத கமலங்களில் சேவை செய்யவே நான் முயன்று கொண்டிருக்கின்றேன். அடியார்களிடம் அன்பு கொண்ட எம்பெருமானை அடைந்த எல்லாமே வந்தோர்களிடமும் பக்தியுடைய சடகோபனுக்கு தாசனாய் இருந்து மதுரகவியாழ்வார் அருளிய இந்த பாமாலையினை வைகுண்ட வாசல் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் படிப்பவர்கள் கட்டாயம் பரமபதம் சேர்வர். மதுரகவி ஆழ்வார் திருவடிகளே சரணம். நமஸ்காரம்.